விலைவாசி உயர்வை எதிர்த்து பல பகுதிகளில் போராட்டங்கள். அரசுக்கு எதிராக கோரிக்கைகள் முன்வைப்பு. பிள்ளையான் சலே கைது. அரசியல் பழிவாங்கல் நடைபெற்றிருக்கின்றது என கம்பன்பில குற்றச்சாட்டு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம் 2 மாதங்களில் வர்த்தமானி வெளியீடு. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கோட்டாபாயவின் வேட்புமனு தொடர்பில் ஊழல் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. உண்மைகளை மறைத்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை. லசந்த பிரகீத் உள்ளிட்ட பழைய முக்கிய வழக்குகள் மேலாய்வு செய்யப்படும். ஊடக பிரதி அமைச்சர். தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ரூபாய் 3000 காலணி வவுச்சர் வழங்க அமைச்சரவை ஒப்புதல். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை எதிர்த்து இலங்கையின் பல பகுதிகளில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாக கூறி எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் அரசாங்கம் பொருளாதார நெடிக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். பல்வேறு சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பொருளை, மாலப்பே, தெஹிவளை, கல்கிச, மகரகம மற்றும் ராஜகிரிய உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில இடங்களில் தீப்பந்தங்களை ஏந்தியும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது நடைபெற்றுள்ள இந்த போராட்டங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றிருந்தாலும் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் மக்கள் ஆதரவை பெற்று அவற்றை விரைவுபடுத்தும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றது. 2022 ஆண்டு இடம்பெற்ற கோட்டா கோம் போராட்டத்தை போன்ற மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்ற கோஷங்களும் சில ஆர்ப்பாட்டங்களில் ஒலித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிவிதுருஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில பிள்ளையான் மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலை ஆகியோரின் கைது தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் மீது அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுவதாகவும் அவர் முக்கிய தகவல்களை வழங்கியதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் அதனை உறுதிப்படுத்தும் தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட விதம் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உண்மையான சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்படும் வேண்டும் என்பதில் தங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்றும், ஆனால் தற்போதைய நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கலாகவே தெரிகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சில தரப்பினரிடம் முன்வைத்த கேள்விகளுக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்றும் கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்டம் மூலம் அடுத்த 2 மாதங்களுக்குள் வர்த்தமானி அறிவிப்பாக வெளியிடப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அவர், தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் நீக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்கொள்ள தனித்துவமான சட்ட ஏற்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் கிடைத்த தகவல்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகள் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருவதால் வெளிப்புற அழுத்தங்கள் அல்லது போராட்டங்கள் காரணமாக அவற்றை நிறுத்த முடியாது என்றும், சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் என்பதால் எவருக்கும் விசேட சலுகை வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் குற்றங்கள் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்தும் தீவிரப்படுத்தும் என்றும், அதற்கான சட்ட அடித்தளத்தை வலுப்படுத்தும் வகையில் புதிய சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ஷ வேட்பாளராக போட்டியிட்ட போது அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதம் தொடர்பாக புதிய ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் மஹிந்த தேசப்பிரிய ஆகியோர் தங்களது பதவிகளை தவறாக பயன்படுத்தியதாக கூறி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஆதாரங்களுடன் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முறைப்பாட்டின்படி அன்றைய அரசியலமைப்பின் விதிகளின் கீழ் இரட்டை குடியுரிமை கொண்ட ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக தகுதி பெற முடியாத நிலையிலும் கோட்டாபாய ராஜபக்ச தனது வெளிநாட்டு குடியுரிமையை கைவிட்டதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்படாமலும் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் வேட்பாளர்களின் தகுதியை சரிபார்ப்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பாக இருந்த போதிலும் அந்த நடைமுறையில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கோட்டாபாய ராஜபக்ஷவின் அமெரிக்க குடியுரிமை தொடர்பான உத்தியோகபூர்வ பதிவுகள் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட காலப்பகுதியுடன் முரண்பாட்டுடையதாகவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்வார்களா என்பது குறித்து இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் உண்மைகளை மறைப்பதோ அல்லது விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருப்பதோ சட்ட ரீதியாக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் தலைவர் சுரேஷ் சலை மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறைசாலை அல்லது வைத்தியசாலை போன்ற சூழ்நிலைகள் காரணமாக கொண்டு சட்ட நடவடிக்கைகளில் இருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்றும் விசாரணைகளில் மறைக்கப்பட்ட தகவல்கள் பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தால் அதற்கான சட்ட பொறுப்பும் தண்டனையும் மேலும் கடுமையாக கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக விசாரணைகளில் அடையாளம் காணப்படும் அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்ற நடைமுறைகளின் அடிப்படையில் சட்டம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்படும் எவரும் சட்டத்தின் முன் பொறுப்பு கூற வேண்டியிருக்கும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் முழுமையான விசாரணையின்றி நிறுத்தப்பட்ட அல்லது போதிய கவனம் பெறாத முக்கிய குற்றவியல் வழக்குகள் அனைத்தும் மீண்டும் ஆராயப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் லசந்த விக்ரமதுங்கம் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் தொடர்பான வழக்குகள் தற்போது மீளாய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த காலங்களில் பல முக்கிய வழக்குகள் உரிய முடிவை எட்டாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்ததாகவும் அவற்றுக்கு நீதி கிடைக்கும் என வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் பலமுறை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் ஊடகத்துறையின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக உண்மையை வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற சம்பவங்களை விசாரிப்பது சவாலான பணியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2027 ஆண்டுக்கான பாடசாலை நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பிரிவினா மாணவர்கள் மற்றும் சீலா மாதா கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு காலணி பெற்றுக் கொள்வதற்கான தலா 3000 பெறுமதியான வவுச்சர் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த யோசனை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு பொறுப்பை வகிக்கும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விநியோக முறையை தொடர்ந்து இம்முறையும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேல், தென், சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பாடசாலைகளூடாக உள்ளூர் உற்பத்தியாளர்களின் காலணிகள் வழங்கப்பட உள்ளன. அதேவேளை மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களை சேர்ந்த தகுதியுடைய மாணவர்கள் வழங்கப்படும் வவுச்சரை பயன்படுத்தி சந்தையில் தமக்கு தேவையான காலணிகளை நேரடியாகவும் கொள்வனவு செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை நிறைவடைவதற்கு முன்பாக நிறைவு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் முன்னெடுக்கப்பட்ட இதேபோன்ற திட்டத்தின் மூலம் 8 லட்சத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரிவினா மாணவர்கள் பயனடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.